ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்பைசி பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை ஸ்ட்ரீட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட காரத்துக்காக நான் வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும், ஜாஸ்தியாக ஊற்றக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைனா ஃபோர்க் இல்லைனா ஸ்பூன் கூட வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து அது நல்லா நுரைக்க வரணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த 2 முட்டைக்கு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தழையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது திரும்பவும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச் பிரெட் வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்ச முட்டையை வந்து அதில் ஊற்றிக்கோங்க. முட்டையை ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அதை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் இரும்பு தோசைக்கல்லை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கடாயில் கூட இந்த பிரெட் ஆம்லேட் பண்ணலாம். இப்போது 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் ஸ்லைஸை அதோட ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மீதி எக்ஸஸாக இருக்கிற முட்டையில் இந்த மாதிரி லைட்டாக ஒத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த போர்ஷன் வந்து மேலே இருக்கிற மாதிரி அப்படியே திருப்பி வந்து அந்த ஆம்லேட் மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆம்லேட் வந்து கொஞ்சம் வெந்ததும் மெதுவாக இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம், க்ரீன் சட்னி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம், இல்லைனா மயோனைஸ் கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கலாம். அப்படியே வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸும் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த சைடில் மீதி எக்ஸஸாக இருக்கிற அந்த முட்டையை வந்து உள்ளே வந்து அப்படியே மடித்து விட்டுடலாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி அப்படியே மேலே வந்து மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டுக்கோங்க. இப்போ 2 பிரெட்டையும் வந்து திருப்பி போட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் சும்மா ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து பட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பட்டர் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிரெட் ஆம்லேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பிரெட் ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்பைசி பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும், ப்ரெட்டு பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட்டாக இருக்குது, அதே சமயம் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் பரிமாறும் போது இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு மேலே பொடியாக கட் பண்ண மல்லித்தழை கூடவே இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் துருவி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பொடியாக கட் பண்ண வெங்காயம் அப்படியே பச்சையாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மயோனைஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப்போட உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்களா இல்லை கடையில் வாங்கினீங்களானே வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.